வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கால சுழற்சி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் மக்கள் கிட்ட. ஒரு ஒரு சமுதாயத்துடைய கை ஒரு கட்டம் வரைக்கும் மேலோங்கி இருக்கும். அப்புறம் அவங்க வீழ்ச்சியை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் வீழ்ச்சியில இருந்தவங்க எழுச்சிக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுழற்சி நிலை கண்டிப்பா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு 100% உண்டு. அந்த நேரத்துல இவர்களுடைய கதி எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க பூர்வீக குடிமக்கள் இல்ல. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், யூரோப்ல இருந்து வந்தவங்க தான். ஆனா திரும்ப அவங்க அங்க போக முடியாது. நாங்க அங்க விடமாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்களுடைய கதி இறுதியா என்னவாதான் இருக்கும்? யூதர்களுடைய கதியா? நீங்க சொல்றது உண்மை. எல்லா சமயங்கள்லயும் ஒரு சுழற்சி. ஆமா, சுழற்சி. குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு, தில்கல் ஐயாமுல் உதாவிலுஹா பைனன்னாஸ். மனிதர்களுக்கிடையே நாம் காலத்தை சுழலச் செய்வோம். ஒரு ஆயத்து. அது இறங்கின சூழ்நிலை எப்படின்னா, உஹது போர் நடந்து முடியுது, தோத்து போயிருக்காங்க முஸ்லிம்கள். அப்பதான் எல்லாம் சொல்றான், கவலைப்படாதீங்க, காலம் சுழலும். போன யுத்தத்துல உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுல பதிரில, இப்ப அவங்களுக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்றான். அதனால சுழற்சி என்பது எப்போதும் நடக்கக்கூடிய வரும். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா, இவங்க வந்து யூதர்கள்ல பல பேரு டுயல் சிட்டிசன்ஷிப் வச்சுட்டாங்க. ஆமா, அமெரிக்கா யூரோப்லயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு, அவங்க இங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. இங்க டூருக்கு வர மாதிரி தங்க வேண்டியது, சண்டை ஆரம்பிச்சு அங்க போயிருவோம். அதனால இவங்க பூரா அந்த அவங்களுடைய பழைய எங்க இருந்து வந்தாங்களோ அங்க போயிடுவாங்க. இல்ல, அது கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் அப்படி இருக்கும். பிள்ளைகளுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிள்ளைகளுக்கு இருந்தா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டம் என்ன சொல்லுன்னு தெரியல. அடுத்து இவங்க இப்பவே சொல்றாங்க, இது வரைக்கும் 10 லட்சம் பேர் வெளியேறிட்டாங்க. இவர் அந்த செய்திகள் அபிஷியலா வரமாட்டேங்குது, சமூக ஊடகங்கள்ல வருது. அதனால வந்து தொடர்ந்து ஒரு பாதுகாப்பின்மை இஸ்ரேல் இருக்கும் என்றால், முதலில் புதிதாக யாரும் குடியேற மாட்டார்கள், அது நடக்கும். அப்புறம் இருக்கிறவங்க வெளியே போறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஒண்ணு இவங்க வந்து அங்க போகணும், இல்லாட்டா இங்கே உட்கார்ந்தா சம உரிமைகளை கொடுத்து பலஸ்தீனுங்கிற தனி நாடு, 2 ஸ்டேட்ஸ், அது மாத்திர முடியாது. 2 ஸ்டேட் இருக்க போகுது, பலஸ்தீனம்னு ஒண்ணு இருக்க போகுது, இஸ்ரேல்னு ஒண்ணு இருக்க போகுது. என்ன நம்ம பாலஸ்தீன்ல என்ன சொல்றாங்க, 67க்கு முன்னால நீ எங்க இருந்தியோ அங்க போயிட்டு, உனக்கு ஐநா சபை ஒரு வரையறை போட்டு கொடுத்து, எல்லை கோடு போட்டு கொடுத்து, அதுக்குள்ள நீ இருந்து, எங்களுக்கு அதுல ஒண்ணு ஆட்சி. முதல்ல அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இஸ்ரேல் ஒரு நாடே வரைபடத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க பிற்காலத்துல சரி இருந்து தொலை அந்த இதுக்குள். அப்ப இந்த யூதர்கள் பூரா அங்க அந்த கூட்டுக்குள்ள அடைஞ்சிருவாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அது நிற்கும். அப்புறம் அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ண வேண்டியது. மேற்கு கரையில இல்லீகல் செட்டில்மெண்ட் நிறைய பேர் யூதர்கள் குடியேறியிருக்காங்க, அதையெல்லாம் வந்து காலி பண்ண வேண்டியது. ஆனா இதெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லாத விஷயங்கள். நடக்க முடியும். இப்ப இதே போக்குல போச்சுன்னா, இதே போக்குல ஏன்னா இதுக்கு முட்டு கொடுக்கறது அமெரிக்கா தானே. அமெரிக்காவுடைய ஆதரவு வந்து இஸ்ரேலுக்கு நிறுத்தப்பட்டால் அவங்க நிலைமை கொஞ்சம் மோசம்தான். அதோடு இப்போ ஐரோப்பிய நாடுகளும் கொஞ்சம் விழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டன. இஸ்ரேல் வந்து சரியில்லை, அவனோட போக்கு சரியில்லை. இப்ப பாருங்க, யூரோப்புக்கு லாபம். ஸ்பெயின் எவ்வளவு உறுதியா இருக்காங்கிறத பாருங்க. ஏன்னா தூதரக உறவையே முடிச்சுக்கிட்டாங்க, பாலஸ்தீன் தூதரகத்தை திறந்துருக்காங்க. அதே மாதிரி அயர்லாந்து, இத்தாலி, இவங்க எல்லாம் கொஞ்சம் உறுதியா நிக்கிறாங்க. ஆக இந்த நிலை வந்து நீடிக்க அவங்க எல்லாரும் சுயநல கணக்கு தானே. நமக்கு என்ன இல்லாம இவனு ஆதரிக்கிறனால, இவனு ஆதரிக்கிறான், நமக்கு என்ன லாபம்? நம்ம அந்த அரபு நாடுகளோட எல்லாரோட ஒத்துமையா இருந்து போகணும்னு ஒரு நிலைமை வராதான் என்ன? ஏன்னா அது வந்து அந்த நிலைமை உருவாகும். அந்த நிலைமை உருவாகும். ஏன்னா இப்போ வந்து முன்னால முஸ்லிம்களை ரொம்ப கீழா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் அந்த நிலைமையை கொஞ்சம் மாத்தி முஸ்லிம்கள் இவங்களுக்கு அறிவு இருக்கு. ஆமா, இவங்கள்டே கண்டுபிடிப்புகள் இருக்கு, விஞ்ஞான வலிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுத்தது இவங்க பேசுறதுலாம் நியாயமா இருக்கு, அதை எல்லாரும் பாராட்டலாம். ட்ரம்ப் பேசுற மாதிரி இல்ல, ஒரு அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, விழுமம் சார்ந்து பேசுறாங்க. ட்ரம்ப் வந்து எல்லாம் மீறி பேச ஆரம்பிச்சிட்டாரு, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயன்படுத்தாத வார்த்தையே இல்ல அவனுக்கு. கடைசி ஜேசுநாதரே வேலையை போப்பாண்டவர் தாண்டி ஏசுநாதருக்கும் போயாச்சு. ஏன்னா மாட்டை கடிச்சு மனுஷனை கட்டி அந்த அந்த கதைக்கு போயாச்சு. அதனால வந்து அவங்க வந்து ஒண்ணு அந்த நாட்டுல இருப்பாங்க, இல்லாட்டா
யூரோப்புக்கோ எங்கேயாவது போய் அவங்க டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கறனால அங்க போய் அவங்க குடியேறி இப்படி எதிர்காலம்ங்கிறது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா தான் தெரியும். இப்ப மாற்றம் ஏற்பட்டு எப்போது வந்து கடைசியா அது எப்போ வரும்னு நினைக்க, எப்படி தென்னாப்பிரிக்காவின் மீது உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார தடை எல்லாம் செஞ்ச பிறகுதான் அவன் கீழே வந்தான். ஆமா, தென்னாப்பிரிக்கா அதே மாதிரி ஒரு நிலைமை உருவாகின பிறகு நமக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படிங்கிற போதுதான் இவங்க கீழே இறங்கி வருவோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வெளியில இஸ்ரேல தாக்கி பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஆயுதத்தையும் பணத்தையும் இந்த ஐரோப்பிய நாடுகள் கொடுத்துட்டு முஸ்லிம் நாடுகளே பண்றாங்க. ஆமா, வெளியில பேச ஆச்சா பூச்சான்னு பேசுறது. துருக்கி எடுத்துக்கலாம், இவ்வளவு பேசுறாரு. ஆனா துருக்கி எர்துகானுடைய மகன் தான் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு இஸ்ரேலுக்கு. நம்ம சொல்றாங்க, உண்மையானு எனக்கு தெரியல. அவர் தான் பண்ணிட்டு இருக்காரா தெரியல, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அதை. ஏன்னா அவ்வளவு மோசமான ஆளை நான் அவரை கணிக்கல என்னுடைய பார்வையில. அதனால வந்து இந்த வெளிப்படையாக இப்ப நயவஞ்சகமா பேசிட்டு இருக்காங்க, நாங்க இஸ்ரேல் எதுக்குற மாதிரி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு அதுவும் நிக்க வேண்டிய ஒரு காலம் வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டா இவங்க தங்கள் நிலைமைகளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதனால அப்படித்தான் இப்போதைக்கு அந்த ஈரான் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இவனை அடிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அரபு நாடுகளுக்கு இல்லை. இஸ்ரேல் வந்து அடுத்து துருக்கிக்கு குறி வச்சிருக்காங்க, வெளிப்படையா சொல்லி இருக்காங்க. எங்களுடைய அடுத்த குறி வந்து துருக்கி தான், துருக்கி தான் எங்களுடைய அடுத்த ஈரான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவன்கிட்ட தான் அடுத்த ராணுவ பலம் அவன்கிட்ட தான் இருக்கு. அதனால அதனாலதான் அவங்க தான் வைப்பாங்க. ஆனா ஈரானை விடவும் ஆயுத பலம் ஜாஸ்தி, அவங்களுக்கு கண்டுபிடிப்புகள் அதிகம். ஆமா, பாப்பா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நன்றி பாய். அதாவது உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னா வந்தோம். பொறுமையா நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி.